12 ராசிகளுக்கு இது எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அது உங்களுக்கு மகர ராசி. இந்த மகர ராசிலேயும் உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், 3 நட்சத்திரமே நல்லா இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. அருமையான காலம். வெற்றி மேலே வெற்றி, வெற்றி குவியம். செய்யக்கூடிய காரியங்கள் நல்லா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் நல்லாயிடும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மூளையை யூஸ் பண்ணி வழி பண்ணுவீங்க. எதிர்கால திட்டத்துக்கு வழி வைப்பீங்க. புது வழி வரும். புது வாகனம், புது வீடு. கண்டிப்பாக வீடு கிரகப்பிரவேசம், புது வாகனத்தோட பூஜைகள், இது கண்டிப்பாக வீட்டில் குதூகூலங்கள் நடக்கும். வழிகள் வரும். எப்படி யோசனை செஞ்சு எல்லா காரியத்தையும் வழி பண்ணோம், வெற்றியை எப்படி எடுத்து போனோம், நம்மளோட வழிகள் எப்படி இருக்கிறத செய்யக்கூடிய நிலைமை வந்துடும். கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறவங்க பெரிய பதவி கிடைக்கும். பெரிய போஸ்ட்டில் போய் உட்காந்துருவாங்க. சடனாக எக்ஸாம் எழுதுவாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம், அவங்களுக்கு எக்ஸாம் கிடச்சிரும். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதக்கூடிய எக்ஸாமில் பாஸ் ஆகி அந்த போஸ்ட்டில் வரக்கூடிய நிலைமை வந்துடும். எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும். வெற்றியை கொடுத்துருவான். காரணம் குரு பார்த்துன்னு இருக்கான். 2வது சனி 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 2ஆம் இடத்துல உட்கார்றது ஒரு வழியும் வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் 7 நாள் சனின்றது இந்த 4 மாதம் இன்னும் இவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குது. அது வக்கரத்தில் இருக்குது. இந்த 4 மாதம் முடிஞ்சப்போ 7 நாள் சனி டோட்டலாக இவங்களை விட்டு வெளியே போயிடுது. அதுக்குதான் இவங்களோட பிரச்சனை எந்த ஒரு வழியும் இல்லாமல் ஆகிடும். அதனால் நிறைய நிவர்த்திகள் பண்ணக்கூடியது, கோவில் குளங்கள் சுற்றுறது, வழிகள் பண்ணுறது, இதெல்லாம் இந்த 4 மாதத்தில் நீங்கள் முடிச்சுன்னா இன்னும் அந்த உபாதைகள்லேருந்து தப்பிச்சிக்கலாம். ஆனால் வெற்றி பயங்கரமாக இருக்குது. குவியக்கூடிய நிலைகள், வழிகள் இருக்குது. இப்போது இந்த திருநள்ளாறு முடிக்காதவங்க அந்த இதுக்கு ஒரு திருநள்ளாறு பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு குட் பை பண்ண மாதிரி ஆகிடும் சனி பகவானுக்கு. அதே நேரத்தில் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது நல்ல பலனை கொடுக்கும். வீட்டில் லக்ஷ்மி யோகங்கள் உங்களை தேடி வரும். எதிர்பார்க்காத பணங்கள், வரவுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவான். வெற்றி உங்களுக்கு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிவ வழிபாடு பண்ணாவே போதும். வீட்டில் வழிபாடு பண்ணாவே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கும்பராசி, அதுவும் பர்டிகுலராக இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம், உங்களுக்கு இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே எதிர்பார்த்து கிடையாது. வலிமையான நேரம் இல்லை. வலிமை குறைஞ்சிரும். பணங்கள் விரயமாயிடும். செலவுகள் அதிகமாகிடும். வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி செலவுகள் இருந்தது. வீட்டை விட்டு வெளியே வாடகையில் இருந்தால் வீட்டை காலி பண்ண சொல்லிவிடுவாங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா பெரிய கம்பெனி வச்சுருப்பீங்க, அந்த கம்பெனியோட இடத்த காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. கோர்ட்டு வழக்குகள் தேடி வரும். உடன்பிறப்புகள், உறவுகள் பிரச்சனை தாசியாகி வழக்குகள் போகும். இடத்தினால பிரச்சனை வரும். இல்லை நீங்கள் வச்சுருக்க இடத்த உன்னத்தது சொல்லக்கூடிய நிலைமை வந்துடும். ஏதோ ஒரு காரணத்தினால பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு குழப்பத்தில் அவங்க எடுத்து போய் தள்ளக்கூடிய நிலைமைகள் ஜென்மத்துக்கு வரான். இந்த ஜென்மத்துக்கு வர சொல்ல அவன் வகரத்தோட ஜென்மங்கள் அதிகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்துல எதிர்பார்த்து இருக்காது. உடல் உபாதைகள், தூக்கம் இருக்காது, அல்லது தலைபாரங்கள் இருக்கும். அது இல்லாமல் நெத்தி, கழுத்து, காது வலி, இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். கண் ப்ராப்ளம், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எந்த வேலையும் கட்டுக்கடங்காது. அது இல்லாமல் வேலையில் இருக்கவங்க அதிகமான வேலையை செஞ்சு காமிச்சா பலன் இருக்காது. பலன் தேடி போய் பலனை வழி பண்ணணும்னு நினச்சா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் ஒரு மாட்டின்ட்டு இருக்குது. உங்களை தேவையில்லாமல் இன்வால்வ் பண்ணி ஒருத்தர்கிட்ட மாட்ட விட்டு, இல்லை நீங்கள் எதுனா சைன் போட்டோ, இல்லைனா நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போயோ, இல்லை பேங்க்கில் லோன் வாங்க போயோ அதனால ஒரு பிரச்சனையாகும். இல்லை வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பொருள் தொலைதோ, இல்லை டாக்குமெண்ட் சரியாக இல்லை, டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வழிமுறைகள், அதுவும் பர்டிகுலர் திருவோணம் சாலை, அதுவும் பர்டிகுலராக சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த காரணங்களும் வழி மாட்டின்னு தவிர்க்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அஷ்டமியில் பைரவர் டெய்லி மெடிடேஷன் பண்ணணும். நாமமரதிக்கு அஷ்டமியில் பைரவரை வணங்குறது நல்லது. சிவ வழிபாடுக்கு போங்க, கோயில் வழி பண்ணுங்க. திருநள்ளாறு போயிட்டு வர்றது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். குருக்கு தாமரைப்பூவில் அர்ச்சனை பண்ணுங்க. வியாழக்கிழமையில் தாமரைப்பூவில் அர்ச்சனை பண்ண சொல்ல லக்ஷ்மியும் வரும். உடல் உபாதைகள், இந்த கோர்ட்டு வழக்குகள், பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையதை நம்ம பார்க்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உடல் தலபாரங்கள் இருந்துக்கினே இருக்கும். 4 மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மீனராசி, அது உங்களுக்கு இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் எதிர்பார்த்தது இருக்காது. ரொம்ப செலவுகள், விரயங்கள், அப்பான்ற மாதிரியே மூச்சு விடுற நிலைமைக்கு இல்லாமல் ஆகிடும். செலவுகள் எப்படின்னா பிள்ளைகள்னால, பெட்ரோல்னால, இல்லைன்னா உங்கள் உடல் உபாதைகள்னால சில செலவுகள் வரும். பிள்ளைகள் வெளியே போகிறது, அதோட வழிகள், வீட்டில் பிரச்சனை கொடுக்குறது, கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் ஏற்படுறது, அது தேவையில்லாத ஒரு வழக்காக மாறி அந்த வழக்கு பிரச்சனை வர்றது,
இடங்கள் பிரச்சனைகள் வந்து இடத்துல குழப்பங்கள் ஏற்படும். ஒரு இடத்துக்கு வழி பண்ணியிருப்பீங்க, அந்த இடம் வந்து வாங்க போவீங்க, அதில் வந்து சில சிக்கல் இருக்குதுன்னு சொல்லி ஒரு இன்வால்மெண்ட் ஆகி அதில் மாட்டின்னு தவிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் டீல் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் சுவாராக இருக்கணும். சில வாடகைகள் வராது, சில பணங்கள் எதிர்பார்த்தது வராது, பணங்கள் அங்கேயே மாட்டின்னு நிற்கும். யார் கொடுப்பாங்க யார் வருவாங்க தெரியாது. வேலையில் பெரிய வழிகள் எதிர்பார்த்து செய்வீங்க, அந்த வலைகள் கிடைக்காது. ரெண்டாவது வந்து எல்லா காரியம் கிட்ட வரும், நின்றுடும். ஒரு செயல்முறைகள் வழிமுறைகள் இல்லாமல் போயிடுச்சு என்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும், விரக்தி ஏற்படும், மனசில் ஒரு கவலைகள் ஏற்படும். உடல் உபாதைகள் பார்த்திங்கன்னா தலைபாரங்கள், கண், அது இல்லாமல் இடுப்பு கீழே கால் தரையிலே வைக்க முடியல, மனசு இல்லை, வீட்டை விட்டு வெளியே போக முடியல, வீட்டிலேருந்து வெளியே போய் செயல் பண்ண முடியலன்னு இருக்கும். வேலையில் இருக்கவங்க எங்கன்னா போய் இருக்கலாம், வேறு இடங்களை கிடைக்கும், அங்கே போய் ஒரு புது வேலையை வாங்கலாம்னு நினைப்பீங்க. கஷ்டப்பட்டு வழி பண்ணி செயல் பண்ணக்கூடிய நிலைமைகள் தான் இங்கே ஏற்படும். இந்த சனியோட வகரம் உங்களை விட்டு பின்னாடி நோக்கி இருந்தாலும் குரு வந்து திரும்ப வகரமாகி 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ வரசில் பார்த்தீங்கன்னா பழைய வரைய தான் பெரிய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். 7ஆம் சனியில் உங்களுக்கு வந்து உபாதைகள் ஏற்பட்டிருக்கும், மனசு கவலைகள் ஏற்பட்டிருக்கும். இந்த ப்ராப்ளங்கள் திரும்பி உங்களை தொடர்ந்து வரக்கூடிய நிலைமைகள் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி கோயில் போகிறது நல்லது. சிவன் கோயிலுக்கு வந்து தினமுமே போகலாம், எங்கன்னா கோயில் இருந்தால் போகலாம். யாரையும் நம்பி இருக்காதீங்க, யாருக்கிட்டேயும் படத்தை கொடுத்துடாதீங்க. இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படி தான் பண்ணுவான்றது எதுவுமே இது பண்ணிக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸே போகாதீங்க. ஷேர் மார்க்கெட், தங்கம், வெள்ளி அதுக்கெல்லாம் போய் அங்கே போய் மாட்டிக்காதீங்க. ஸோ ஸ்லோவாக போகிறது நல்லது. வீட்டு கவனம், பிள்ளைகள் கவனம், வழிகள் எப்படி இந்த வேலையில் அடுத்த படிக்கு போகணுன்ற மாதிரியே ஒரு கவனத்தையும் ஒரு கேர்ஃபுல்லாக இருந்து செயல் பண்ணுறதையும் பண்ணிங்கன்னா இந்த மீனராசி தப்பிச்சுக்கோ. இல்லைன்னா எங்கன்னா எடுத்து போய் லாக் பண்ணுறது வந்துடும். இந்த வழிமுறைகள் பண்ணுறது நல்லது. சார், ரொம்ப அருமையாக இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ர பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத விளக்கமாகவும் விரிவாகவும் அந்தந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கீங்க சார். இதுவரை இந்த மாதிரி ஒரு பலன்களை நாம் பார்த்ததில்லை என்கிற அளவிற்கு அருமையாக வழங்கியிருக்கீங்க சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேரம் கொரோனா குறைஸ்லையும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்லுவேன். வணக்கம்.